Hello friends, welcome to Joel Prince Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு 6 பீன்ஸ் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கனில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை சிக்கன் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நம்ம சூப்போடு தான் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த சிக்கனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சூப் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பல் பூண்டை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம மறுபடியும் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாம். அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணியும் இதோடவே சேர்த்துடலாம். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சாஸ் மட்டும் நீங்கள் 1 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த சூப் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கொதிக்கிற இந்த டைமில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதோட சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் நல்லா சூப் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சூப் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நம்மளோட சூப்பை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாப்பிட்றப்ப காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.